அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு. 1400 ஆண்டுகளுக்கு முன்பு திருக்குரான் அருளப்பட்டதற்கான ஆதாரம் என்ன அப்படின்னு ஒரு சகோதரர், அது திருக்குரான் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றியது என்பதற்கான ஆதாரம் என்ன என்று பிரமத சகோதரர் கேட்கிறார் என்று இப்ராஹிம் என்பவர் கேட்டிருக்கிறார். புதுக்கோட்டையிலிருந்து இப்ராஹிம் என்ற சகோதரர் இந்த கேள்வியை முன்வைக்கிறார். அதாவது என்ன கேட்கிறாங்கன்னா, 1400 வருஷத்துக்கு முன்னாடி இஸ்லாம் அருளப்பட்ட மார்க்கம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க, தோன்றுவிக்கப்பட்ட மார்க்கம் சொல்றீங்க, அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த கேள்வி ஏன் கேட்கிறாங்கன்னா, 1400 வருஷத்துக்கு முன்னாடி இஸ்லாம் தோற்றுவிக்கப்பட்ட என்பதற்கு என்ன ஆதாரம் இந்த கேள்வி ஏன் எழுதுன்னு கேட்டா, நவர் ரசூலா கற்காலத்துல பிறந்தவங்க நினைச்சிட்டாங்க. மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நபிகள் நாயகம் என்பது 1400 வருஷத்துக்கு முன்னாடி அக்காலத்துல பிறந்திருப்பார் போல இருக்கு. கற்காலம் கிடையாது, வரலாறுகளை பதிவு செய்யக்கூடிய காலம் அது. நபிகள் நாயகம் பிறந்தது கற்காலத்துல பிறக்கல, வரலாறுகளை பதிவு செய்யக்கூடிய காலத்துல பிறந்திருக்கிறாங்க. 2500 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வரலாறுலாம் கூட பாதுகாக்கப்பட்டிருக்கு. வெறும் 1400 வருடத்துக்கு முன்னாடிதான் நபிகள் நாயகம் பிறந்து வாழ்ந்து மரணித்திருக்கிறார்கள். வரலாறுகளை புத்தக வடிவிலே எழுதப்படக்கூடிய, அதாவது எழுதுகோலை கொண்டு வரலாறுகள் பாதுகாக்கப்படக்கூடிய காலத்துலதான் நபிகள் நாயகம் பிறந்திருக்கிறாங்க. கிபி 571 நபிகள் நாயகம் பிறந்திருக்கிறாங்க. கிமுல பிறக்கல, கிமு 2000 3000 பிறக்கல, கிபி 571 தான் பிறந்திருக்கிறாங்க. கிறிஸ்துவுக்கு பின்புதான் அவங்க பிறந்திருக்கிறாங்க. அவங்க பிறந்த காலத்துல வரலாறுகள்லாம் எழுதக்கூடிய பழக்க வழக்கங்கள்லாம் இருக்கு. நபிகள் நாயகத்துக்கு முன்னாடி எத்தனையோ அறிவியல் தத்துவ விஞ்ஞானிகள்லாம் வாழ்ந்திருக்கிறாங்க. பல அறிவியல் கண்டுபிடிப்புகளை இந்த உலகத்துக்கு தந்திருக்கிறாங்க. அவங்களுடைய வரலாறுகள்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப நபிகள் நாயகன் ஒரு கற்காலத்துல காட்டு பிராணி காலத்துல பிறந்த ஒரு மாதிரி நினைச்சுக்கிட்டு, அப்ப இஸ்லாம் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் தோற்றுவித்ததுக்கு என்ன ஆதாரம்னு கேட்கிறாங்க. ஆதாரம் இருக்கு, ஆதாரமும் இல்லைன்னு சொல்லல. அவங்க நபிகள் நாயகம் பிறந்த காலகட்டம் என்பது வரலாறுகள் பதிவு செய்யப்படக்கூடிய காலத்துலதான் அவங்க பிறந்திருக்கிறாங்களே தவிர, வரலாறுகள்லாம் பதிவு செய்ய முடியாத ஒரு கற்காலங்கள்ல அவங்க பிறக்கல என்பதை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கடுத்ததா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களிடத்துல ஓர் இறைவன் தான் என்று பிரச்சாரம் செய்வதற்கு அவர்கள் எடுத்து வைத்த வாதம் என்ன கேட்டா, திருக்குரான் தான். திருக்குரான்ல இருந்துதான் அவங்க மக்களுக்கு நேர்வழியின் பக்கம் அழைத்திருக்கிறாங்க. அந்த திருக்குரான் உலக மனிதர்களுக்கு நேர்வழி காட்ட ஒரு அறநெறி நூல். அந்த அறநெறி நூல் என்பது இறைவன் புறத்திலிருந்து நபிகள் நாயகத்திற்கு கொடுக்கப்பட்டது. வகையின் மூலமாக, இறை செய்தியின் மூலமாக கொடுக்கப்பட்டது. அது இறைவன் புறத்தில் இருந்து நபிகள் நாயகம் அந்த இறை செய்தியை வாங்கி உலக மாந்தர்களுக்கு பிரச்சாரம் செய்தார்கள். அந்த இறைவன் புறத்திலிருந்து வழங்கப்பட்ட அந்த இறை நூல் இருக்கு இல்லையா, திருக்குரான் இருக்கு இல்லையா, அது ஒளி வடிவத்துல நபிகள் நாயகத்துக்கு கொடுக்கப்பட்டாலும் நபிகள் நாயகம் தன்னுடைய தோழர்கள் மூலமாக திருக்குரானை எழுதி வைத்தார்கள். அந்த காலத்துல செஞ்சுட்டாங்க, எழுதி வச்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு நாம எப்படி பேப்பர்ல எழுதுறோமோ, அந்த காலத்துல பதனிடப்பட்ட தோல், எலும்பு, பட்டை, இதையெல்லாம் மரப்பட்டை, இதுல எல்லாம் எழுதி வச்சுக்கிட்டாங்க. அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உயிரோடு இருக்கக்கூடிய காலத்துல திருக்குரான் எழுத்து வடியில் எப்படி பாதுகாக்கப்பட்டதுன்னா, எலும்புகளாலும் பதனிடப்பட்ட தோள்களாலும் மரப்பட்டைகளும் இப்படி எழுதி வச்சிருவாங்க. நபிகள் நாயகத்திற்கு இறை செய்தி வரும் பொழுது அதை மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணுவாங்க. பிரச்சாரம் செய்யும் பொழுது கூட இருக்கக்கூடிய நபித்தோழர்கள்லாம் மறந்து விடக்கூடாது என்பதற்காண்டி எழுத ஆரம்பிப்பாங்க. இதில் எழுதி வைப்பாங்க, தோல் பலகையில எழுதி வைப்பாங்க, மரப்பலகையில எழுதி வைப்பாங்க, எலும்பு துண்டுகளை எழுதி வைப்பாங்க. இதையெல்லாம் நபிகள் நாயகத்துடைய இறப்புக்கு பின்னாடி, நபிகள் நாயகம் இறந்த பிறகு ஒரு 20 வருஷத்துக்குள்ளேயே இது ஒரு முழு தொகுப்பாக தொகுக்க வேண்டும், இதை வரிசைப்படி இதை தொகுக்க வேண்டும் என்று நபிகள் நாயகத்துடைய தோழர் அபூபக்கர், உஸ்மான், அலி இவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு புத்தக வடிவத்துல முழு குரானை கொண்டு வந்துட்டாங்க. அப்படி நபிகள் நாயக காலத்துக்கு பின்னாடி 20 வருஷத்துல தொகுக்கப்பட்ட அந்த பிரதி இருக்கு இல்லையா, குரான் பிரதி இருக்கு இல்லையா, நபிகள் நாயகத்துடைய தோழர்கள் மூலமாக தொகுக்கப்பட்ட அந்த குரானுடைய மூல பிரதி இன்னைக்கும் துருக்கியில நீங்க அங்க இருக்கக்கூடிய இஸ்தன்புல் நகரத்துல நீங்க போனீங்கன்னா அந்த குரானுடைய மூல பிரதியை பார்க்கலாம். ரஷ்யாவில் போனா தாஸ்கண்ட் என்று சொல்லக்கூடிய நகரத்துல இன்னைக்கும் குரானுடைய மூல பிரதி பாதுகாக்கப்பட்டிருக்கு. அப்ப 1400 வருடங்களுக்கு முன்பாக எழுதப்பட்ட திருக்குரானுடைய மூல பிரதி இன்னைக்கும் அருங்காட்சியகத்துல, ரஷ்யாவுடைய தாஸ்கண்டுடைய அருங்காட்சியத்திலும் துருக்கியுடைய இஸ்தன்புலுடைய அருங்காட்சியிலும் பாதுகாக்கப்பட்டிருக்கு. அப்ப திருக்குரான் என்பது ஒரு 100-200 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்சுக்கிட்ட ஒரு கட்டுக்கதை கிடையாது. அது நம்மளா உண்டாக்கப்பட்ட ஒரு புத்தகம் கிடையாது. நபிகள் நாயகம் காலத்துல எழுதப்பட்டதை அவருடைய தோழர்கள் புத்தக வடிவத்துல 1400 வருஷத்துக்கு முன்னாடியே எழுதி விட்டார்கள். அப்படி எழுதப்பட்ட அந்த மூல பிரதி இன்னைக்கு ரஷ்யாவிலும் துருக்கியிலும் அருங்காட்சியகத்துல கவர்மெண்டால பாதுகாக்கப்பட்டிருக்கு. அப்ப அது குரான் என்பது இறை வேதம் தான் என்பதற்குண்டான அத்தாட்சியும் அதற்குண்டான ஆதாரமும் அந்த புத்தகத்திலேயே, அந்த குரானுடைய வேதத்திலேயே இருக்கு என்பதை இன்னைக்கும் உலகம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது.
இன்னைக்கு நீங்க விரும்பக்கூடியவர்கள் ரஷ்யாவுக்கோ துருக்கியோ போய் அந்த மூல பிரதியை பார்க்கலாம். 1400 வருடங்களுக்கு முன்பாக திருக்குரான் அருளப்பட்டது. நபிகள் நாயகம் பிறந்த அந்த குரானை பிரச்சாரம் செய்தார்கள். ஓரிரை கொள்கையின் பக்கம் மக்களை அழைத்தார்கள். அது இறைவனுடைய மார்க்கம்தான், அது பாதுகாக்கப்பட்ட மார்க்கம்தான், பாதுகாக்கப்பட்ட இறை வேதம் தான் என்பதற்கு இன்றைக்கும் அதற்குண்டான ஆதாரங்கள் இருக்கிறது. இது இறைவனுடைய வேதம் என்பதற்குண்டான ஆதாரம் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை நீங்க உங்களுடைய பிற மத சகோதரர்களுக்கும் நீங்க எடுத்து சொல்லலாம். அன்புக்குரிய சகோதரர்களை, வேற ஒரு கேள்வியுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். எல்லா புகழும் ஏக இறைவன் ஒருவன்.